ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் எம்பையர். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இந்த சேனலுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அட்மின் ப்ரோ பேசிகிட்டு இருந்தார். பட் சேனலில் ஒரு சில இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடாமல் இருந்தோம். இனி வர நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். லைக் அனிமல், மிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் டாபிக், இது மாதிரியான பல விஷயங்கள் இந்த சேனலில் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ தொடர்ந்து எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸை நம்ம பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாக்கி அவ்வளோ பெரிய உச்சக்கட்ட சீரீஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டில் அது இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது கிட்டத்தட்ட ஒரு சில உண்மை சம்பவங்களை இன்ஸ்பயர்ட் பண்ணி இவங்க ஃபிக்ஷனலாக நிறைய விஷயங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. அப்படி நடந்த உண்மையான சம்பவங்கள் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸில் ஹாக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மவுண்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே 1800 காலம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்திலே அங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அது வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 இந்த ஒரு காலகட்டம் வரையும் பார்த்தீங்கன்னா அது இயங்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ஏர் ஃபோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய டவர்ஸ், ரேடார்ஸ்லாம் வச்சு அதை வாட்ச் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் 1990s அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்லி அதை அபேண்டன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மிலிட்ரி பேஸ், ஆர்மி ஒர்க்ஸ், நிறைய ரீசர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட அங்கே எப்படி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல ஹாக்கின்ஸோ அது மாதிரி தான் இங்கே இந்த ஊரில் இந்த ஒரு ரிசர்ச் சென்டரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி என்ன இந்த ரிசர்ச் சென்டர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, முக்கியமாக வேர்ல்டு வார் 2, அதுக்கப்புறம் கோல்டு வார்னு ஒன்று நடந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எந்த அளவு ஒரு பெரிய போர்ல இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல நீ பெருசா நான் பெருசா, நான் எதை கண்டுபிடிக்கிறேன், நீ எதை கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ள போச்சு. இவங்களும் நிறைய டார்க்கான ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் நிறைய டார்க்கான ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு ப்ராஜெக்ட் தான் MK Ultra அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் மவுண்டாக் இருக்குல்ல, அங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த MK Ultra அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சஸ்லாம் நடந்திருக்கு. லைக் டெலிபோர்டேஷன், தென் டெலிபேத்திக்கல் பவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நிறைய பிரிசனர்ஸ் அடைச்சி வச்சு அவங்க மேலே நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் எப்படி 11 அவங்களோட அந்த கிட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு டெலிகைனசிஸ், மைண்ட் ரீடிங் பவர்ஸ், இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களே. அப்படியே கையாலே ஒரு விஷயத்தை தூக்குற மாதிரி, நசுக்கிற மாதிரியான அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, டைம் டிராவல் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ல இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ட்ஸ்ல தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட கனவு, தலைவலி, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம அந்த ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் சென்டர் அதை சுத்தி பார்த்தீங்கன்னா அங்கங்க நிறைய மிருகங்கள் அமானுஷ்யமா செத்து இருக்கிற மாதிரி, ஒரு சில மிருகங்கள் மேல பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் விஷயங்கள்லாம் பண்ணி அது கோரமா மரணம் அடைஞ்ச மாதிரியான காட்சியெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்ததா பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. மெயினா இவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல், டெலிபோர்டேஷன், தென் இது மட்டும் இல்லாம டெலிகைனசிஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்திருக்காங்க. லைக் போர் காலகட்டத்தில் எதிரியே தெரியாம எதிரியவே மைண்டை டைவர்ஷன் பண்ணி நம்ம என்ன மாதிரிலாம் ஜெயிக்கலாம், இது மாதிரியான நிறைய விஷயங்களை ஈடுபட்டிருக்காங்க. லேட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா விட்டுட்டு அப்படியே அபேண்டனா அந்த பில்டிங்கை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸில் வேலை பார்த்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புக்கே எழுதி அந்த ஒரு விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் தான் கவர்மெண்ட்டே ஒத்துக்கிட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் இன்னுமே கான்ஸ்பிரசி தியரியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த அளவு ஒரு பெரிய ஒஸ்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம், கோரிங்கான
இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கிறதா சொல்றாங்க. என் மர்மமான மிருகங்கள்லாம் வேற டிமென்ஷன்ல இருந்து வந்திருக்கு என்னென்னமோ சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கக்கூடிய ரூமர் தான். கவர்மெண்ட் இப்போதைக்கு அபிஷியலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ப்ராஜெக்ட் நடந்திருக்கு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத மேலோட்டமா ஒத்துக்கிறாங்களே தவிர்த்து என்னென்ன பண்ணிருக்காங்க, யாரை வச்சு பண்ணிருக்காங்க, எந்த லெவல்ல போயிருக்காங்க, இதனால எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இது மாதிரியான டீடைல்டு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டில் நிறைய விஷயங்கள் மறைச்சு கிளாசிஃபைடு ஃபைலாக தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. சொல்லவும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கெட்ட பேரை கொடுக்கும் கவர்மெண்ட்டுக்கு. பழைய விஷயங்களை கிண்டனா அவ்வளோதான், மொத்த அரசாங்கமும் கவுந்துருன்றது எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான விஷயங்களில் கை வைக்க மாட்டாங்க. ஒரு தடவை முடிஞ்சது தான் அந்த ஃபைல்ஸை மூடி புதைச்சிருவாங்க. லிட்ரலி இது வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இல்லை ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இவங்க நிறைய ஃபிக்ஷனலாக ஆட் பண்ணி இப்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரீஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியுமா? இல்லை உங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுதா? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சாவேஜ் எம்பையரில் போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் பார்த்து இந்த சேனலில் இது மாதிரியான கண்டென்ட்ஸை தொடர்ந்து மேக் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.